ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி நூடுல்ஸ் சமைக்க போகிறேன். அது வெறும் நூடுல்ஸை விட அதில் கொஞ்சம் வெஜிடபிள் போட்டு சமைச்சாக்கா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி சமைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் அந்த மேகியை போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். மேகி கொஞ்சம் நீளமாக இருக்கும் அப்படின்றனால நான் உடைச்சி தான் போடுவேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உடைக்காம கூட போடலாம். இதில் தண்ணி போடாமல் செய்கிறதால வெஜிடபிள் எவ்வளோ சின்னது நறுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் ஃப்ரை ஆகும். இந்த நூடுல்ஸ் அதிகமாக வேக வைக்கக்கூடாது, இல்லைனா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். நூடுல்ஸ் வெந்த உடனே தண்ணியை தனியாக வடிகட்டிடணும். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெஜிடபிள் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை 100% வேக வைக்கணும் அப்படின்னு கிடையாது, ஏன்னா வெஜிடபிள் தானே, கொஞ்சம் பாதி வெந்து இருந்தாலும் போதும். அது இந்த வெஜிடபிள் மூடி வச்சு வேக வச்சா தான் சீக்கிரம் வேகும். ஏன்னா இதில் தண்ணி போட போகிறது கிடையாது, அந்த ஆவிலேயே இதை வேக வைக்கணும். இப்போ இந்த வெஜிடபிள் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த நூடுல்ஸ் பாக்கெட்டில் வர்ற மசாலா அதில் போட்டுடலாம். உங்களுக்கு இன்னும் ஸ்பைசி வேணும் அப்படின்னா கொஞ்சம் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடபிள் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த வேக வச்சிருந்த நூடுல்ஸ் எடுத்து அந்த வெஜிடபிளில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் கொஞ்சம் சோயா சாஸ் போடுறேன். ஆனால் சோயா சாஸ் போடுறதா இருந்தால் உப்பு கம்மியாக போடணும். நூடுல்ஸுக்கு மட்டும் இல்லை, எந்த ஃபுட்டு செஞ்சாலும் சோயா சாஸ் யூஸ் பண்ணால் உப்பு கொஞ்சம் கம்மியாக போடணும், ஏன்னா சோயா சாஸில் உப்பு இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த 2 மினிட் நூடுல்ஸை வெஜிடபிள் எல்லாம் போட்டு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதால அந்த வெஜிடபிளையும் குழந்தைகள் சாப்பிடுவாங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.